எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு திமுக தேர்தல் பணிக்குழு செயலாளர் திரு இள புகழேந்தி அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். சார், பிரதமர் மோடி அவர்கள் தனியார் தொலைக்காட்சி அளித்த ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு, நான் மனித பிறவியே இல்ல, இந்த உலகிற்கு என்னை அனுப்பியது பிரம்மா தான், பயாலஜிக்கலா நான் பிறந்திருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு ஒரு கருத்தை சொல்றாரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? மோடி கொஞ்சம் கொஞ்சமா இந்த தேர்தல் பிரச்சார காலத்தில் ஓட்டு கேட்க கிளம்பிட்டு, ஓட்டு கேட்கறதுக்கு தான் 10 வருடங்களாக செய்த சாதனைகளை சொல்வதோ, அல்லது தன்னுடைய கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில் இது இருக்குன்னு சொல்றதோ, மக்களிடம் சொல்லி ஓட்டு கேட்கிற அந்த வேலையே செய்யாம, கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா இடங்களிலிருந்து வந்த தகவல்களில் பாரதிய ஜனதா படுதோல்வி அடையப் போகிறது என்ற செய்திகள் வந்த உடனே கொஞ்சம் மூளை சிதைவு ஏற்பட்டுதா, இல்ல நினைவு சக்தி இழந்துட்டாரா, இல்ல என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு எல்லாருமே அவரோடு இருக்கக்கூடியவர்களை கேள்வி கேட்கக்கூடிய அளவிற்கு வித்தியாசமாக மாறி மாறி பேசிட்டு இருக்காரு. இப்ப பாருங்க, இன்னைக்கு இப்படி சொல்றாரு, ஒரு ஒரு 4 நாளைக்கு முந்தி குடியுரிமை சட்டத்தை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த குடியுரிமை சட்டத்தின்படி எல்லா அருகில் இருக்கின்ற நாடுகளிலிருந்து வரக்கூடிய மக்கள் அகதிகளை ஏற்றுக்கொண்டு நாங்களே எல்லாம் தருவோம், குடியுரிமை தருவோம். ஆனால் இஸ்லாமியர்களுக்கு கிடையாது. அப்படின்றதுல நான் உறுதியா இருக்கிறேன்னு ஒண்ணு. 2வது, இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தா, அது இஸ்லாமியர்களுடைய அவங்க தேர்தல் அறிக்கை இஸ்லாமியர் தேர்தல் அறிக்கை மாதிரி இருந்தது. இந்திய கூட்டணி ஆட்சிக்கு வந்தா, இஸ்லாமியர்களுக்கு உங்களிடமிருந்து பிடுங்கி கொடுத்து விடுவார்கள். தாலியை எடுத்து கொடுத்துருவாங்க. 2 எருவு மாடு வச்சா 1 எருவு மாடை எடுத்து கொடுத்துருவாங்க. எல்லா வகையிலேயும் இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு, உள்ஒதுக்கீடு எல்லாம் செய்வாங்க. நான் உயிரோடு இருக்க வரை அதை விடமாட்டேன் அப்படின்னு பேசிட்டு, திடீர்னு முந்தா நாள் என்ன சொல்றாரு, ரொம்ப பெரிய மனிதன் ஆயிட்டாரு. என்ன ஆயிட்டாரு? இந்துக்கள், இஸ்லாமியர்கள் என்று நான் பேசி அவர்களுக்குள் எந்த விதமான வேதத்தையும் மற்றையும் நான் கற்பிக்க மாட்டேன். அப்படி நான் அவர்களை பற்றி பேசினால் பொது வாழ்க்கைக்கே நான் தகுதி இல்லாதவன் ஆகி விடுவேன். அடுத்தவங்க சொல்றதுக்கு பதிலா அவரே சொல்லிக்கிட்டார். பொது வாழ்க்கைக்கு தகுதி இல்லாதவன் ஆகி விடுவேன். 3 நாளா தகுதி இல்லாம இருந்திருக்காரு. அவரு தகுதி இல்லாம இருந்தாருன்றது இன்னொருத்தன் சொல்றார். அது அவரே சொல்றாரு. திடீர்னு இப்ப பார்த்தா கடவுள்ன்றாரு. கடவுளுக்கு இவர் செய்த வேலைகள் என்ன? ஏன்னா கடவுள் பக்தர்கள் இவரை ஏற்றுக்கலன்றதுக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப குஜராத்ல இவர் நீண்ட காலம் சீஃப் மினிஸ்டரா இருந்தாரு. குஜராத் மக்களுக்கு நான் தான் உழைச்சேன், நான் தான் குஜராத்தி அது இதுன்னு குதிப்பாரு. ஆனால் குஜராத்ல இருக்க ஒரு தொகுதியில கூட நிக்கிறதுக்கு யோகிதை இல்ல. ஏன் குஜராத்ல நின்னா என்ன? உங்க சொந்த மாநிலம், நீங்க குஜராத்தி தானே. ஆனால் அங்கு அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றது அவருக்கு தெரியும். அதனால என்ன பண்ணாரு, வாரணாசி. வாரணாசியில மத ரீதியான மக்கள் நிறைகின்ற இடம்ன்ற மாதிரி வாரணாசியில போய் இருந்துகிட்டு, அங்கதான் விதம் விதமாக பேச ஆரம்பிச்சாரு. அங்கதான் அவருடைய பேச்சுக்கள் எல்லாமே மாறுபாடா இருந்தது. ராமன் கோயில கட்டியது எப்படி? மேல இருந்து எனக்கு சொன்னார்கள். கடவுள் சொன்னதுனால் ராமன் கோயில கட்டினார். என்னையா கட்டினே? ஏன் என்னாச்சு? அரைகுறையாக கட்டிட்டு, அரைகுறையாக கட்டினது மட்டும் இல்லாம குழந்தைக்கு ராமனை பிரதிஷ்டை பண்ணிட்டு, நீ பிரதிஷ்டையே பண்ணக்கூடாது, நாங்க தான் பண்ண முடியும், சாஸ்திர சம்பிரதாயப்படி, வர்ணாசிரம தர்மப்படி, மனு தர்மப்படி நாங்க தான் பண்ண முடியும்னு அங்க இருக்கக்கூடிய உயர் வகுப்பார், முன்னேறி வகுப்பார், பிராமின்ஸ்ன்றவங்களாம் இவரை எதிர்க்க, இந்த மோடி அதையும் மீறி உள்ள போயிட்டு இவரே தொண்டி வச்சாரு. அப்பதான் என்ன ஆகி போச்சுன்னா, கோவிலிலே குடமுழுக்கு கும்பாபிஷேகம் என்பது முழுவதும் கட்டிட்டு திறக்கணும். பாதி கட்டிட்டு மீதி இருக்கும்போது எப்படியா இதெல்லாம் நீ செய்யற? ஏன் உனக்கு புத்தி மாறி போச்சா? அப்ப நான் கேட்டேன்னு இல்ல. அப்பயே அங்க கேள்வி கேட்டது என்ன எதிர்ப்புன்னா, என்ன ஆச்சு உங்களுக்கு மனநிலை? ஏன் இப்படி மாறி இப்படி செய்றீங்க? அப்படின்ற கேள்வியை கேட்டார்கள். அமித்ஷா கூட வந்தார். அமித்ஷா வந்த உடனே அமித்ஷாவை பார்த்து எல்லோரும் என்ன கேட்டாங்கன்னா, மோடி அப்படியே அமித்ஷாவை கட்டி தழுவிக்கிறார். ஆனா அமித்ஷாவை பார்த்து என்ன கேட்டாங்க தெரியுமா? ராமர் கோயில் கட்டுமானத்திலே நீங்கள் செய்த ஊழலுக்கு என்ன பதில்? பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ் கேட்கறான். அப்ப அமித்ஷா சிரிச்சுக்கிட்டே போறாரு. என்ன தெரியுமில்ல? 2 கோடி ரூபாய்க்கு அந்த கோயிலுடைய இடத்த பிஜேபி வாங்குது. பிஜேபி, ஆர்எஸ்எஸ் வாங்குது. அவங்க ஆட்களை வச்சுக்கிட்டு. அவர்களே ஒரு அறக்கட்டளைன்னு ராமன் பேர்ல வச்சுக்கிட்டு 2 கோடி ரூபாய்க்கு வாங்கிய அந்த இடத்த 18.5 லட்சம் கோடிக்கு
அதுக்கு கிரயம் பண்றாங்க. இப்ப 5 நிமிஷத்துல எங்கேயாவது கேள்விப்பட்டது உண்டா? 2 கோடிக்கு வாங்கி 18 கோடிக்கு. அப்ப 5 நிமிஷத்துல மாறுதுன்னா எல்லாம் நாடகம், நடிப்பு. ராமனை வைத்துக்கொண்டே கொள்ளையடிக்கின்ற கூட்டம் என்றுதான் அங்கு இருக்கக்கூடியவர்கள்லாம் எதிர்த்தார்கள். இவர் அப்பவே என்ன பண்ணாரு, ராமன் அவதாரம்னு ஆரம்பிச்சாரு. அவங்களுடைய எதிர்ப்பு வந்த உடனே தாங்க முடியாம ஓடிட்டாரு. இப்ப மறுபடியும் அந்த கட்டத்துக்கு போயிருக்கிறாரு. அவர் இந்த ரிசல்ட் வர வரைக்கும் இன்னும் என்னென்ன பேசுவாருன்னு நம்ம சொல்ல முடியாது. கேட்டுக்க வேண்டியதுதான். சார், நீங்க சொன்ன மாதிரி வந்து முன்னாடியெல்லாம் வந்து பிஜேபி வந்து ஓட்டு கேட்கும்போது வளர்ச்சியை குறிச்சு வச்சுதான் ஓட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனா இப்பல்லாம் பிரிவினைவாதம், வெறுப்ப வச்சுதான் ஓட்டு கேட்கறாங்க. அப்ப இது மூலமா நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்? அவங்களுக்கு வந்து இந்த வளர்ச்சிவாதம் வந்து கை குடுக்கல அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இல்ல அவங்க வளர்ச்சியே கொண்டுட்டு வரல அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? அதுதான் உண்மை. நீங்க இப்ப எத வந்து அவங்க கேட்க முடியும்? உடனே கேள்வி கேட்கறாங்க. ரஃபேல் போர் விமானம். ஏன்யா ஒரே மாசத்துக்குள்ள காங்கிரஸ்ல வந்து அக்ரீமெண்ட் போட்டு வராங்க பிரான்ஸ்ல. அது வந்து 4 மடங்கு, 5 மடங்கு அதிகமாக 1 மாசத்துல நீ 2 மாசத்துல வந்து வாங்குற. அத அந்த நாட்டு பத்திரிகைகளே அசிங்கமாக எழுதுறாங்க. ரஃபேல் போர் விமானம் வாங்கியதில் இவர்கள் செய்த கரப்ஷன் அப்படின்னு அவன் போட்டான். அடுத்து தேர்தல் பத்திரம்னு வந்தது. தேர்தல் பத்திரம்ன்றது வந்து கண்ணுக்கு தெரியாத அளவிற்கு பல்லாயிரம் கோடிகளை சம்பாதிச்சதுல இன்னொன்னு நீங்க கவனிக்கணும். எல்லாமே நடிப்பு, நாடகம் என்பது வெளியில வந்துருச்சு. ஏன்னா பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு கம்பெனி கிட்டயே தேர்தல் பத்திரத்துல இருந்து பணம் வாங்கிட்டான். இவங்க வெளியில வந்து முஸ்லிமு, கிறிஸ்துவர்கள் அப்படின்னு பிரிச்சு வச்சு வேதத்தை உண்டாக்கி கலவரத்தை செய்வானுங்களே தவிர, தொழில் ரீதியாக இவனுங்க இப்ப ஒருத்தர் பேசுறாரு. யாரு? மிஸ்டர் அமித்ஷா. பசுவதையை நாங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டோம். யாராவது பசுவதை செய்தால் தலைகீழாக கட்டி தொங்க விடுவோம். இந்த ரோட்ல தலைகீழா கட்டி தொங்க விட்டு அடிப்போன்றாரு. அப்போ என்ன ஞாபகம் வருது? வரலாறு படிச்சவனுக்கெல்லாம் தலைகீழா சாலையில யார கட்டி தொங்க விட்டாங்க தெரியுமா? முசோலினிய. அந்த காலத்துல அந்த முசோலினிய வந்து கட்டி தொங்க விட்டது இவருக்கு. மத்தவங்களை கட்டி தொங்க விடுவாரு. இவரையும் மோடியும் கூட மக்கள் அந்த இதுக்கு கொண்டு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா, பசுவதை எதுக்குதுன்னு சொல்லிட்டு யூபியில இருக்கிற கோசாலைகள். கோசாலைகள்னா பசு அதனுடைய காப்பிடங்கள், பசு வளர்ப்பிடம். அந்த கோசாலைகள்ல என்ன பண்ணியிருக்காங்க? சரியான தீனி எல்லாம் போடுறதில்ல பசுக்கு. இவனுங்க பசு மூத்திரத்த குடிக்கிறோம். நாங்க அது வந்து முதல்ல காலையில இருக்கிற இத வந்து குடிச்சு மூஞ்சில தடவிக்குவாராம். மோடியும், அமித்ஷாவும். அதான் எங்க பசு தெய்வம்னு அதுவும் டூப்பு. மத்தவங்கள ஏமாத்துறதுக்காக அதையும் செய்யறது. என்ன பண்ணானுங்க? சரியாக உணவு போடாம எலும்பும் தோலுமா இருக்கும். ஏராளமாக உலகத்திலேயே மிக அதிகமாக மாட்டுக்கறி ஏற்றுமதி செய்வது இந்தியா. அதிலும் குறிப்பான இடம் யூபி, குஜராத். அப்புறம் என்ன? வெட்ட வேண்டியது, தூக்கி போட வேண்டியது. இன்னும் சில இடங்கள்ல பிரியங்கா கூட ரொம்ப வேதனையோடு தெரிவிச்சாங்க. ராகுல் கூட அத சொன்னாரு. இந்திய கூட்டணி தலைவர்கள் பேசுனாங்க. மாடு கோசலையில இருந்து உடம்பு கீழ கிடக்குது. நாய்கள் கடிச்சு தின்னுது. ஆனா அமித்ஷா வீரம் பேசுறாரு. மேடையில ஏறிக்கிட்டு தலைகீழா தொங்க விடுவேன். அவர இது பண்ணுவேன், இது பண்ணுவேன். எல்லாமே பொய், பித்தலாட்டம் என்பது மக்களுக்கு தெரியுது. ஆனாலும் கூட மக்களை ஏமாற்றி விடலாம் என்ற நம்பிக்கையில சாமி, பாரு, சாஸ்திரம், சம்பிரதாயம், மாடு, பசு இப்படின்னு பொய் பேசிக்கிட்டு ஏமாத்துறாங்க. இன்னும் ஒரு கட்ட தேர்தல் இருக்கு இல்லையா? அந்த எண்ணத்துல கூட செய்வது காரணமா இருக்கலாம். சார், உங்களைப் போன்ற பல பேர் நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க. மோடி அவர்கள் தன்னை சர்வாதிகாரியாக மாறுறதுக்கு தான் முயற்சி செய்றாரு. அதுக்கு தான் அவர் ஆசைப்படுறாரு அப்படின்னு. இப்ப இந்த பேச்சின் மூலமா, அதாவது தன்னை கடவுளாக உயர்த்தி பேசுவதின் மூலம் அதுக்கு எதுவும் ஒரு அடி போடுற மாதிரி ஆமா. தென்படுதா சார்? கடவுள்னா என்ன? சாமின்னா என்ன? உங்களுக்கு நம்பிக்கை இருக்கலாம். நம்பிக்கை இருக்கவங்கள நான் குறை சொல்லல. எங்கள பொறுத்தவரைக்கும் அது ஒரு சிலை, பொம்மை. பொம்மை செஞ்சு விக்கிறாங்க, சிலை செஞ்சு விக்கிறாங்க. அந்த சிலைய எடுத்து வச்சுட்டு, நீங்க என் புள்ளைக்கு வேலை குடுங்க, என் இதுக்கு குடுங்கன்னு உங்க நம்பிக்கை. அதுக்கு அந்த சிலைக்கு நான் வந்து சக்திய ஊட்டுறேன்னு சொல்லி அத சாமி ஆக்கிடுறீங்க. சரி. அந்த கடவுள்கள், அந்த சாமிகள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது, அந்த சிலைகளுக்கே நீங்க கையிலயும், கால்லயும் விழுந்து கும்பிட்டு எல்லாம் பண்ணும் பொழுது, அந்த சக்தி உங்களுக்கு காப்பாத்துதா, காப்பாத்தாதா எனக்கு தெரியாது. உங்களுக்கு நம்பிக்கை இருக்கலாம். நான் தப்பு சொல்லல. அது உங்க விருப்பம். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில நீங்கலாம் செயல்படும்போது, மோடி அதை பயன்படுத்துகிறார். அந்த நம்பிக்கை உள்ள மக்களை பயன்படுத்துகிறார். நான் கடவுளின் அவதாரம்ன்னுவாரு. ராமனுக்கு நான் தான்னுவாரு. அதுக்கப்புறம் 10வது அவதாரம்ன்றான்ல, 11வது அவதாரம் நான் தான்னுவாரு. அதையும் நம்ப கதை கட்டுவார்கள். அப்ப மோடிய ஒரு இடத்துல இப்படி உட்கார வச்சுருவாங்க. போற ஜனங்கள்லாம் அவர் கால தொட்டு கும்பிட்டு விழுந்து வாங்கிட்டு போவாங்க. அங்க உட்கார்ந்துகிட்டே நான் சொல்லுவதுதான் அப்படின்னு உத்தரவு போடுவாரு.
அவர் உத்தரவு போடுவாரு, அமித்ஷா செய்வார். சர்வாதிகாரம் தலைவிரித்து ஆடும். உங்களுடைய விரலை வைத்தே உங்கள் கண்ணை குத்திக் கொள்ள செய்கின்ற தந்திரங்களை செய்வது ஆர்எஸ்எஸ்ஸின் பாணி. அதத்தான் செய்ய போறாங்க. அதுக்கு தான் இந்த மாரி கடவுள் வேலையெல்லாம் போடுறாரு. அது மட்டும் இல்லாம மோடி அவர்கள் உத்தரப்பிரதேசத்துல போய் பேசுறாரு. இந்த தென்னிந்தியர்கள் வந்து உங்கள வந்து அவமானப்படுத்திட்டாங்க, அசிங்கப்படுத்துறாங்க அப்படின்னு பேசுறாரு. அதை எப்படி பார்க்குறீங்க? அதை எப்படி நாம பகிரணும்? நம்மளுடைய அனைவருடைய உணர்வாக 8,00,00,000 தமிழ் மக்களின் உணர்வாக ஒட்டுமொத்தமாக நம்முடைய மாண்புமிகு முதல்வர் எங்க தலைவர் அண்ணன் தளபதி மிக அழகாக அன்னைக்கு அதை கண்டனம் தெரிவித்தார். உத்தரப்பிரதேசத்துல இருக்கக்கூடிய மக்கள் அவர்களுடைய வாழ்க்கை அவர்களுடைய நிலை. தென்னிந்தியாவிலே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இழிவாக பேசுறாங்கன்னு ஏன் சொல்றீங்க? அதுவும் தமிழ்நாட்டு மேல ஏன் பழிய சொல்றீங்க? அந்த மக்கள் ஏன் எங்களை வெறுக்கணும்? இங்க யாரும் அப்படிலாம் ஒண்ணும் யாரும் செய்யல. இதெல்லாம் வந்து தவறுதலான இத பரப்புறது. எவனோ ஒருத்தன் பரப்புறான்னா வேற. ஆனா ஒரு பிரைம் மினிஸ்டர் இத சொல்லலாமா? இப்படி பேசலாமா? இங்க இது ஒரு தவறு. சாதி ரீதியாக, சமூக ரீதியாக, மத ரீதியாக, எதன் ரீதியாகவும் பிளவுபடுத்தி மக்களை பார்ப்பது என்பதை முதல்ல விடுங்க. அத நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இங்கு அப்படி எதுவும் கிடையாதுன்னு கண்டனம் தெரிவித்தது நம்முடைய முதல்வர் தளபதி தான். எதுக்காக இருக்கிறோம்னா, மோடியினுடைய ஆசை என்ன? எல்லாத்தையும் பிரிச்சு பிரிச்சு பார்க்கறது தான் மோடியினுடைய ஆசை. ஒண்ணு, இதனுடைய அடிப்படையை யோசிச்சு சிந்திச்சு பாருங்க. மோடி ஒண்ணு சொன்னா, மோடி செய்ததுல மாட்டிக்குவாரு. என்னன்னு கேட்டா, சரியான பள்ளிக்கூட கல்வி கிடையாது. வேலை வாய்ப்பு கிடையாது. வளர்ந்து வருகிற இளைஞர்களுக்கு வாழ்க்கை ஆதாரத்திற்கு உத்தரப்பிரதேசம், குஜராத்ல ஒண்ணுமே கிடையாது 10 வருஷமா. இந்த பாவிகள், இந்த விஷமிகள், இந்த காவி கூட்டம், இந்த சனாதனிகள், வர்ணாசிரமிகளுடைய ஆட்சியில அந்த மக்கள் என்ன பண்ணும் பாவம்? அந்த பிள்ளைகள படிச்சுட்டு, டேய் தமிழ்நாட்டுக்கு போ, சவுத் இந்தியாவுக்கு போ, திராவிட நிலப்பகுதியில இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கெல்லாம் அங்க போ, இங்க போ. தமிழ்நாட்டுல பல்லாயிரக்கணக்கான பேரை எதுக்கு வேலைக்கு அனுப்புறான்? ஏன் வேலைக்கு அப்படி வந்து கீழ்மட்டத்துக்கு ஒடியாறாங்க? அங்க எதுவுமே இல்ல. கல்வியை கொடுக்க வக்கில்லாத, வாழ்க்கையை நடத்துவதற்கு அந்த இளைஞர்களுக்கு வாய்ப்பை தராத பாவிகளான ஆட்சியை மோசம் செய்திருக்கிற அந்த கொடுமைகளை செஞ்சுட்டு, இங்க அவங்கலாம் வந்துட்ட பிறகு 100 பேர் வந்தா ஒருத்தன் கூட தப்பா இருக்கலாம். 1000 பேர் வந்தா 2 பேர் தவறா இருக்கலாம். பாவம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க. யாரோ ஒரு தவறு செஞ்சிருப்பான். அதுக்கு கம்ப்ளைண்ட் இருக்கும். காவல்துறை அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. எது வேணா நடக்கலாம். இதையெல்லாம் மோடி எப்படி கொண்டு போறாரு? தமிழர்களின் மீது ஒரு குற்றச்சாட்டு, தமிழ்நாட்டின் மீது யுபிக்கு ஒரு வெறுப்பு தரணும்ன்ற மாரி பிளான் பண்ணி செய்றாரு. இது வந்து திட்டமிட்ட சதி. அத வன்மையாக கண்டிக்கணும். இன்னொரு பக்கம் மோடி அவர்கள் ஒடிசால சொல்றாரு, பூரி ஜெகநாதர் கோயிலோட சாவிய வந்து தமிழ்நாட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க. அது வந்து ஒடிசால இல்லவே இல்ல அப்படின்னு சொல்றாரு. எதற்காக இந்த மாதிரி பேசுறாரு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அது எதற்காக பேசுகிறார்கள் என்றால், தமிழ்நாட்டுல வந்து பேசும்போது நான் தமிழனா இருக்கணும்னுவாரு. கொல்கத்தால பேசும்போது நான் வங்காளியா பொறக்கணும்னுவாரு. சீக்கியர்கள்ட்ட போய் பேசும்போது டர்பன் அந்த சீக்கிய இது தலப்பாய கட்டிக்கிட்டு அவங்களுக்கு சப்பாத்தி சுட்டு ஏமாத்துவாரு. இப்படி போற இடங்களெல்லாம் வேஷம் போட்டுக்கொண்டு நடிக்கின்ற ஒரு நாடக நடிகரான மிஸ்டர் நரேந்திர மோடி. இப்ப இந்த வார்த்தைகள் சொல்வதற்கு என்ன காரணம்? இப்ப என்ன நடந்துடுச்சு? எதுக்காக நீங்க இப்ப பேசிட்டு இருக்கீங்க? அதத்தான் நம்ம வந்து சிந்திக்கணும்னு சொல்றது. எதுக்காகன்னா, இவர் வந்து இப்ப சொல்லுவதன் காரணமாக பிஜேபியினுடைய ஒரு கேண்டிடேட் வேட்பாளர் அந்த பூரி தொகுதி பகுதி இருக்கக்கூடிய இடத்துல வேட்பாளராக நிக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர் நேத்து என்ன பேசினார் தெரியுமில்ல? இன்னைக்கு வடநாட்டு முழுக்க காரி துப்புறான். என்ன பேசினார் தெரியுமா? பூரி ஜெகநாதர் யாரு? அந்த சாமி. அந்த பூரி ஜெகநாதர் மோடியினுடைய பக்தர். ஒண்ணுமே புரியல யாருக்கும். பூரி ஜெகநாதன்றது சாமிடா. சாமி வந்து மோடிக்கு எப்புட்றா பக்தர் ஆவாரு? அப்படின்னு சொல்லி எல்லா அமைப்புகளும் கண்டனம். பெரிய அளவுக்கு எதிர்ப்பு. என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. அப்போ எந்த அளவிற்கு கண்ண கட்டி இருக்கு பாருங்க மோடியினுடைய திருவிளையாடல்கள். அந்த ஆளு ஒளறிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணாரு. பூரி ஜெகநாதர் வந்து மோடியினுடைய பக்தர்ன்னு பேசணும்னா, அப்புறம் நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் அத இப்படி சொல்லிட்டேன், அப்படி சொல்லிட்டேன்னு உளறிட்டு கிடக்குறாரு. அப்படிப்பட்ட அந்த கோயில்ல ஒண்ணு தெரியுங்களா? அந்த சாவி தொலைஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க. நீ பிரைம் மினிஸ்டர் தானே? உனக்கு தான் நீ எப்பயுமே அந்த இதுலயே தானே இருக்கிற ஆளு. ஆர்எஸ்எஸ்ல இருக்கிற ஆள் தானே நீ. உன் கடமைய நீ என்ன செஞ்ச? ஏன் தெரியுமா? 40 வருடத்திற்கு முன்பாக திறக்கப்பட்டது தான் அந்த உள் அறை.
40 வருஷமா உள்ளறைய திறக்கவே இல்லை இன்னும். அந்த உள்ளறையில இருக்க நகையெல்லாம் அப்படியே இருக்கு. 40 இயர்ஸ். அந்த சாவி தொலைந்து போய்விட்டது அப்படின்னு ஒரு தகவல். இப்ப மோடி வந்து சொல்றாரு. அதத்தான் கவனிக்கணும். தமிழ்நாட்டுக்கு போயிடுச்சுன்னு ஏன் சொல்றேன்? அங்க நம்ம பாண்டியன் என்று ஐஏஎஸ் ஆபீசர். பாண்டியன் என்கின்ற ஐஏஎஸ் ஆபீசர் நவீன் பட்நாயக். அவரு ஒடிசாவுடைய சீஃப் மினிஸ்டர். பிஜு ஜனதா தளத்துடைய தலைவர். அவரு வந்து நம்முடைய பாண்டியனுடைய உழைப்பு, திறமை, ஆற்றல் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சு தன்னுடைய பிஏவா வச்சிருக்காரு. என்ன தப்பு? ஏன் உனக்கு வலிக்குது? அவரு பிஏவா வச்சிருக்காரு. அவரு வச்சிருக்கிறது மட்டும் இல்ல. நீங்க அரசு வேலை பார்க்க வேண்டாம், எங்களுடைய கட்சியிலும் சேருங்கன்னாரு. அவர் வந்து பதவியை ராஜினாமா பண்ணிட்டு அவங்க கட்சியில சேர்ந்திருக்கிறார். இன்றைக்கு தேர்தல் பிரச்சாரங்களையும் பாண்டியன் இருந்து பார்க்கிறார். ஒடிசா மக்கள் 10, 15 வருஷமா அவர பார்க்கிறாங்க. அவர ஏத்துக்கிட்டாங்க. ஆனால் அவரை அந்த மாநில மக்கள் இருந்து பிரிக்க தமிழன், ஒடிசா இப்படின்னு பேசுறதே பிஜேபி தான். அதத்தான் இப்ப வந்து இவரு பேசுறாரு. அமித்ஷா அதுல அவர்கள் கூட சொல்லியிருந்தாரு. இல்லம்மா, அதான் தமிழன் ஒருத்தர் இருக்கிறாருன்னா, தமிழ்நாட்டுக்கு அந்த சாவிய எடுத்துன்னு போட்டாங்கன்னோன தான், அவரு தெரியுமா உங்களுக்கு அந்த பாண்டியன் அவர பத்தி என்ன தெரியுமா? அவருடைய துணைவியார் யாரு? அவருடைய மனைவி. அந்த அம்மா வந்து ஒடிசா. அவங்க வந்து ஒரு ஐஏஎஸ் ஆபீசரு. ஒடிசா இருக்க அவருடைய புள்ள அங்க தான் இருக்கு குழந்தை. அப்படியே அந்த மக்களோட வாழல. அது என்ன தப்பு? இவன் அத பிஜேபிக்காரன் பண்ணும். நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போட்டால் ஒரிசாக்காரன் உங்களுக்கு வருவான். நீங்கள் அவர்களுக்கு ஓட்டு போட்டால் ஒரு தமிழன் வந்து இங்கே ஆட்சி செய்வான். அது எப்படி நடக்கலாம்? தமிழ்நாட்டுக்கு சாவி போயிடுச்சு. அழகா பாண்டியன் அழகா சொன்னார். தெளிவா சொன்னார். என்ன சொன்னாரு தெரியுமா? 40 வருஷத்துக்கு மாச்சு தொறந்து கோர்ட்ல வழக்கு இருக்கு. அது வந்து சமஸ்தானம் மாரி ஒரு பெரிய பேரரசு, அரசர்கள் காலத்திலேருந்து வர்றது அந்த இடம். அந்த பெட்டகங்கள்லாம். அதுல வெளியில இருக்கிற இத வச்சு தான் நாங்க தொறந்துதான் பார்ப்போமே தவிர, உள்ள எங்களுக்கு தொறக்க முடியாது. ஆனால் கோர்ட் உத்தரவு போட்டால், அதற்கு சாவி தயார் செய்து தொறக்க போறோம். அப்படி திறப்பத உங்களுக்கும் தெரிவிக்கிறோம். நீங்களும் வாங்க. நீங்க பிரைம் மினிஸ்டர் தானே. உங்களுக்கு தான் அதிகாரம் இருக்குல்ல. நீங்க அப்பவே அந்த சாவி உங்களுக்கு தொலைஞ்சு போச்சுன்னு தெரிஞ்சதுன்னா, உடனடியா அத தேடி நீங்க வந்து அத கண்டுபிடிச்சிருக்கலாம்ல. உங்களுக்கு நெறைய விஷயம் தெரியும்லன்னு வுட்டாரு. அதையும் வாங்கிக்கிட்டானுங்க. வாங்கிட்டு இப்ப அப்படியே காமா இருக்கிறானுங்க. ஆக தமிழர்களை பிடிக்காது, தமிழை பிடிக்காது, தமிழ்நாட்டை பிடிக்காது. குறிப்பாக திராவிட இயக்கம் என்பதை ஒட்டுமொத்தமாக அவர்கள் எதிர்ப்பதனுடைய அந்த சிறு சிறு விளைவுகள் வெளியில தெரியும். அந்த மாரி விஷயங்கள் தான் இதெல்லாம். வேற ஒண்ணும் இல்ல. இன்னொரு பக்கம் மோடி அவர்கள் உத்தரப்பிரதேசத்துல வந்து சொல்றாரு, இந்தியா கூட்டணி மட்டும் ஆட்சிக்கு வந்துட்டா ராமர் கோயிலுக்குள்ள புல்டோசர் வந்துரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதை எப்படி பாக்குறீங்க? அதை எப்படி பார்க்கிறோம்னா, இப்ப ராமர் கோயிலுக்கு வந்து என்னமோ இந்திய கூட்டணியில இருக்கிற கட்சிகள்லாம் போன மாசம் தான் ஆரம்பிச்ச மாரி. 2 மாசமா லெட்டர் பேட் அடிச்சு கட்சி வச்சுக்கிட்டு இருக்க மாரி. 1952ல முதல் நாடாளுமன்ற தேர்தல் வந்ததிலிருந்து காங்கிரஸ் ஆட்சியில வருது. பண்டிதர் பகுத்தறிவுவாதியாக இருந்த பண்டிதர் ஜவஹர்லால் நேரு. அவர் காலத்திலிருந்து அன்னை இந்திரா காந்தி அம்மையார், அப்புறம் தொடர்ந்து எல்லாருமே பார்த்தா பிரைம் மினிஸ்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. காங்கிரஸும் இருக்கு, கூட்டணி ஆட்சிகளும் இருக்கு, எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இதுவரையில இவர் கட்டுறது மட்டும் தான் ராமன் கோயில் இல்ல. ஏராளமான ராமன் கோயில்கள் இருக்கு இந்தியாவுல. எத்தன ராமர் கோயில் இடிச்சு தள்ளிட்டாங்க? கணக்கு சொல்ல முடியுமா? இல்ல இப்ப நீ கட்டியிருக்கிற ராமர் கோயில இடிக்கணும்னா எதுக்காக இடிக்கணும்? ஏன் இப்படி வந்து சாமியெல்லாம் கேவலப்படுத்துற? நீ கும்பிடுற சாமி தான். அததான் நம்முடைய தலைவர், முதல்வர் கூட சொன்னாரு. பூரி ஜெகநாதர் வந்து ஏன் இவ்வளவு அவமானப்படுத்துறீங்கன்னு கூட கேட்டாரு. சாவியை எடுத்துட்டு இவரு ஓட்டாருன்னாரு. அங்க என்னன்னா புல்டோசர். அதுக்கு புல்டோசரை எப்படி இயக்குவது என்று உத்தரப்பிரதேசத்தினுடைய முதலமைச்சர் யோகி ஆதித்யாவை போய் கேட்டுக்கொள்ளுங்கள். அப்ப புல்டோசர் வச்சு இடிக்கிறது இந்த வேலை தான் உன் முதலமைச்சர் செய்யணும். உன் பண்டாரா யோகி. அவர்கிட்ட போய் இவங்க கத்துக்கணுமா? அப்ப பாருங்க யாரையெல்லாம் அவர் காட்டிக் குடுக்குறாரு, எதெல்லாம் வச்சுக்கிட்டு பேசுறாரு. ஒரு மனநிலை வந்து மாறி மாறி வர்றது வந்து நல்லா தெரியுது. எந்த காரணத்தை முன்னிட்டும், எந்த சமயத்தை, மதத்தை சார்ந்தவர்களாகலாம். அவருக்கு அந்த சாமி பிடிக்கும், இவருக்கு இந்த கடவுள் பிடிக்கும், இவருக்கு இந்த ஆலயம் போவாரு, இவரு எல்லாம் போவாங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரை எல்லாரும் தமிழர்கள். கரங்கோர்த்து கொண்டு ஒண்ணா இருப்போம். ரம்ஜான் வந்தாலும் சரி, கிறிஸ்துமஸ் வந்தாலும் சரி, பொங்கல் வந்தாலும் சரி, இவங்க தீபாவளி வந்தாலும் சரி, எல்லாரும் ஒண்ணா போகக்கூடிய மக்கள் நம்ம. அது அவர்களுக்கு பிடிக்காது. சண்டைய மூட்டி விடணும், அடிச்சுக்கிட்டு சாவணும்னு ஆசைப்படுவாங்க. வட மாநிலத்தில அத பலமுறை செஞ்சுட்டாங்க. இப்ப
அது செய்ய முடியாத கட்டத்துக்கு இப்ப போயிட்ட பிறகு ராமர் கோயிலையே இடிச்சிருவாங்க அப்படின்னு சம்பந்தமே இல்லாம உளறிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் எடுபட. சார் நாள் ஆக ஆக மோடி அவர்களுடைய இந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் குறைஞ்ச மாதிரி தெரியுதே சார். அத நீங்க கவனிச்சீங்களா? அவருக்கு ஏதும்மா கான்பிடன்ஸ்? கான்பிடன்ஸ் இருந்தா நான் முதல்லயே சொன்னேனே அப்படி இல்ல பேசணும். ஒரு உறுதியும் நம்பிக்கையும் ஒரு மனிதனுக்கு இருந்தா என்ன சொல்லியிருக்கணும்? இத பாருங்க, நாங்க இத செய்தோம். சைனாவுடைய வந்து கிட்டத்தட்ட ஒரு கிராமத்தையே இந்திய மண்ணில வந்து சைனா வச்சிருக்கு. 4500 சதுர கிலோமீட்டருக்கு மேல சைனாக்காரர்கள் இருக்காங்க. ஒரு கிராமம் வச்சிருக்காங்க. அதை அடித்து விரட்டி இந்திய கொடியை நாட்டிய மோடி வந்திருக்கிறேன் அப்படின்னு போய் கேட்க முடியுமா ஓட்டு? பாகிஸ்தான் எல்லையில வந்து புல்லுபாமா செய்தது யாரு? மிஸ்டர் நரேந்திர மோடி. ஒழுங்காக 45 வீரர்கள், தென்னிந்தியாவை சேர்ந்த வீரர்கள் வந்து அவங்க வான்வெளியில போக வேண்டியவங்கள வான்வெளியில் போகக்கூடாதுன்னு தடுத்தது மோடி. அவங்களுக்கு ஜீப்ல அங்க போனா ஆபத்துன்னு அதிகாரிகள் உத்தரவு குடுக்குறாங்க. அதிகாரிகள் உத்தரவு மட்டும் இல்ல, அதிகாரிகள் அரசுக்கு தெரிவிக்கிறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, அனுப்புன்னு சொன்னது மிஸ்டர் நரேந்திர மோடி அண்ட் அமித் ஷா. இந்த 2 பாவிகளும் சொல்லி 45 இளைஞர்கள், போர் வீரர்கள் செத்து போனாங்க. இப்படி செய்தது எல்லாமே தப்பு. தப்பா மணிப்பூர்ல இதுவரைக்கும் எட்டி கூட பார்க்கல. அந்த மக்கள நடுத்தெருவுல நிக்க வச்சு பெண்களை அவமானப்படுத்தி, கேவலப்படுத்திட்டு, அதையும் திரும்பி கூட பார்க்கல. அதெல்லாம் சொல்லி ஓட்டு கேட்பாரா? அவரு வந்து நடிப்பது தாம்மா. அவர் சொல்றது எதுவுமே நாம பெருசா எடுத்துக்க வேண்டிய அவசியம். இப்போ பிஜேபி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொன்னவங்க கூட பிஜேபிக்கு 220 தான் கிடைக்கும் அப்படின்னு பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அத நீங்க கவனிச்சீங்களா சார்? 270 180, 150ன்னு வந்துடுச்சு இப்ப. ஆனா, அவர்களுக்கு இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, அயோக்கியத்தனம், திருட்டுத்தனம், கிரிமினல் அவனுங்க. கேடிகள். மோடிகள் எல்லாம் கேடிகள். அத ஞாபகம் வச்சுக்கணும். மறந்துடக்கூடாது. எதுக்காக அத சொல்றேன்னா, ஒருத்தன் ஒரு பையன் ஓட்டு போட்டு யுபிலயோ, குஜராத்திலயோ வருது பாருங்க. 8 தடவ ஓட்டு போட்டானாம். பிஜேபிக்கு போய். தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுது? நாட்டினுடைய தேர்தல் சட்ட விதிமுறைகள் எங்க போச்சு? காவல்துறை என்ன பண்ணுது? வாக்குச்சாவடியில போய் இது என்ன பேச்சு? இது என்ன வேலை? செய்யலாமா இதெல்லாம்? இதெல்லாம் கேட்கலாமா? ஆனா 8 முறை அவன் ஓட்டு போட்டு வேடிக்கை பார்க்கறான், சிரிச்சுக்கிட்டு வரான். இவ்வளவு மோசமாக இந்தியாவில தேர்தல கேவலப்படுத்தியது பாரதிய ஜனதா என்ற பாசிஸ்டுகள் தான். அதனால அவங்களுக்கு பல நம்பிக்கைகள் இருக்கலாம். அதனுடைய விளைவு நமக்கு என்னன்னு தெரியாது. ஆனால் மக்களுடைய வாக்கு மிக தெளிவாக இந்திய கூட்டணி. சார் சிலர் சொல்றாங்க பிஜேபிக்கு பெரும்பான்மையே கிடைக்கலாட்டி கூட கூட்டணி சர்க்கார் அமைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு உங்களுடைய கருத்து என்ன? அதெல்லாம் வந்து தேர்தல் முடிஞ்ச பிறகு எது நடக்கும், எது நடக்காது என்பது வேறு. ஆனால் இந்திய கூட்டணி அறுதி பெரும்பான்மை பெற்று தெளிவாக ஆட்சி அமைக்கின்ற பொழுது, இந்த காவிகளின் கூட்டம் கலவரத்தை உருவாக்கும். பல்வேறு இடங்கள்ல மிக பிரச்சனைகளே அந்த அரசாங்கத்துக்கு வர அரசாங்கத்துக்கு உருவாக்குவாங்க. இவர்களுக்கு அதுதான் வேலை. பிற மதத்தைச் சேர்ந்தவர்களை வெட்டி சாய்ப்பார்கள். மாதா கோயில்கள 60 கோயில இடிச்சு உடைச்சான். அதே மாரி 70, 80 மசூதிகள மணிப்பூர்ல உடைச்சு தள்ளிட்டானுங்க. அழுவணும், ரத்தத்துல கழுத அவங்கலாம் வரும்போது இவனுங்க கழுத மாரி குதிப்பானுங்க. இவர்களுக்கு வெறி பிடித்த நிலையை உருவாக்கி வச்சுட்டாங்க. அதனால வந்து இவன் தேர்தலுக்கு பிறகு எப்படி இருப்பான்னா, இப்ப நம்ம சொல்ல முடியாது. இப்படியும் இருக்கலாம், அப்படியும் இருக்கலாம், எப்படியும் இருக்கலாம். ஆனால் ஒன்று, அவர்கள் அமைதியாக அவர்கள் ஒரு அரசியல் ரீதியாக பாஜகவிலேயே ஒருத்தர் இருந்தார்ல, வாஜ்பாய் இருந்தார்ல, அவர மாரி ஒரு அரசியல் தலைவராக இருந்து கூட இவங்க பண்ணாங்கன்னா நல்லது. செய்வாங்களான்னு பார்ப்போம். சமீபத்துல செல்லூர் ராஜு அவர்கள் வந்து ஒரு ட்விட்டர் வந்து போடுறாரு. நான் நெகிழ்ந்து பார்க்கக்கூடிய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி அவர்களுடைய ஒரு வீடியோவையும் அவர் ட்விட்டர்ல வந்து பகிர்ந்திருக்காரு. பொதுவாவே ஒரு கட்சியில இருக்கிறவங்க எதிர்க்கட்சி கூட்டணியில இருக்கிற தலைவர்களை வந்து புகழ்ந்து பேச மாட்டாங்க. சோ இத குறிச்சு உங்க கருத்து என்ன சார்? இப்ப என்ன பண்ணிட்டாராம் தெரியுமா? அந்த வீடியோவெல்லாம் எடுத்துட்டாராம். எது எதுல போச்சோ அது நம்ம எடுத்து எல்லாத்தையும் அடிச்சுட்டாராம். எரஸ்ட் பண்ணிட்டாராம். ஏன்னா எல்லாரும் அவர கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்களாம். அவரு வந்து அவருடைய விருப்பப்படி தனிப்பட்ட கருத்த அவரு சொல்லியிருக்கலாம். அது அவருடைய கட்சி பார்வையில வேறு விதமாக கூட இருக்கலாம். இப்ப அவர் கட்சியே ஒரு கட்சியாக இருக்குதா என்பது ஒரு கேள்விக்குறியில இருக்கு. இந்த பக்கம் ஒருத்தரு, அந்த பக்கம் ஒருத்தரு, இன்னொரு பக்கம் ஒருத்தர்ன்ற மாரி எல்லாரும் மோதிக்கொண்டு முட்டிக்கொண்டு இருக்காங்க. இதுல வந்து செல்லூர் ராஜு எந்த பதவியில வரப்போறார், என்ன வரப்போறார், யார் கூட போறாருன்னு அவருக்கு தான் தெரியும். இப்ப இருக்கிறத வந்து இருக்கிறத காப்பாத்திக்க கூட அவரு தெரியாம பேசிட்டேன்னு சொல்லி கூட அத ஹேரஸ் பண்ணலாம்.
எப்படி வேணா பேசுவார்கள். அவங்கெல்லாம் வந்து சாதாரண ஆள் கிடையாது. இல்லையா? ஆவி ஆயிடக்கூடாது தண்ணீன்னு சொல்லிட்டு தெர்மாக்கோல் போட்ட வீரர்கள் அல்லவா? விஞ்ஞானிகள் அல்லவா? அந்த விஞ்ஞானிகள பத்திலாம் நம்ம அதுக்கு மேல பேசறதுக்கு ஒண்ணும் இல்ல. ஒருவேளை இந்தியா கூட்டணி தான் ஆட்சிக்கு வரும் அப்படிங்கிறத அவங்களும் நம்ப ஆரம்பிச்சுட்டாங்களோ சார்? இந்திய கூட்டணி தான் ஆட்சிக்கு வரும் என்று எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சதுனால, அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சம் பேசிக்கிறதுக்காக இப்படி நாடகம் ஆடுறாங்களான்னு நீங்க கேட்கறீங்க. அது அவர்களுடைய விருப்பம். அவர்கள் எப்படியும் பேசலாம், எப்படியும் ஆடலாம். சார், சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் சொன்ன ஒரு கருத்து தான் வந்து சமூக வலைதளங்கள்ல அதிமுக பத்தி ஒரு கான்ட்ரோவர்சி அதிக லெவல்ல பேசப்பட்டுட்டு இருக்கு. அதாவது செங்கோட்டையன் அவர்களும், வேலுமணி அவர்களும் இந்த ஜூன் 4க்கு பிறகு அவர்கள் தான் வந்து அதிமுக தலைமையில இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அந்த கருத்துல எவ்வளவுக்கு எவ்வளவு உண்மை இருக்கு சார்? அதாவது அவருக்கு கிடைத்திருக்கிற தகவல்களின் அடிப்படையில் தான் சொன்னாரு. எங்க சட்டத்துறை அமைச்சர் அண்ணன் ரகுபதி அவர்கள் சும்மா எல்லாத்தையும் சொல்லிட மாட்டாரு. அவங்கள மாரி, இவங்கள மாரிலாம் தப்பு தப்பா உளறிட்டு ஏதோ ஒண்ணு மோடி மாரி உளறுறதோ, செல்லூர்ராஜ் மாரி இஷ்டத்துக்கு பேசுறதோ அப்படிலாம் கிடையாது. ஒண்ணு சொன்னாருன்னா, அதுல ஒரு அர்த்தம் இருக்கும், ஒரு காரணம் இருக்கும். தகவல்களும் மற்றவைகளும் தெரிந்திருக்கின்ற நிலையில் அத சொல்லியிருக்காரு. அவர் சொல்லியதன் காரணமாக இவர்கள் நடவடிக்கைகள் எப்படி வேணா இவங்க மாத்திக்கலாம், போய்க்கலாம். ஆனா அவர் சொல்றது என்பது உண்மையான நிலையாகத்தான் இருக்கும். உறுதியாக அவருக்கு கிடைத்த தகவல் அடிப்படையில் சொன்னதுதான் என்பதுதான் என்னுடைய கருத்து. சார், நிறைவா ஒரு கேள்வி சார். ஜூன் 4க்கு பிறகு அகில இந்திய அளவிலயும், தமிழ்நாட்டிலயும் எந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு சார்? ஜூன் 4க்கு பிறகு இந்திய கூட்டணியினுடைய ஆட்சி ஒன்றியத்துல, யூனியன் கவர்ன்மென்ட் உலகமே பாராட்டி, உலகமே போற்றி வரவேற்கக்கூடிய ஒரு ஆட்சி வரப்போகுது. அந்த ஆட்சி அங்க வந்த உடனே தமிழ்நாட்டில் இவர்கள் கொடுத்த குடைச்சல்கள், நிதி ஆதாரங்களை தடுத்தது, தமிழ்நாட்டுல அரசே நடத்த விடாம என்னென்ன செய்யணுமோ அவ்வளவும் செஞ்சு பார்த்தது. ஆனால் அதையெல்லாம் சமாளித்து ஆட்சியை சிறப்பாக ஏழை எளிய மக்களுக்காக, நம்முடைய எதிர்கால சந்ததிகளுக்காக, மாணவ மாணவியர்களுக்காக பல்வேறு திட்டங்களை அறிவித்து கல்வியிலே அவர் ஒரு பெரிய ஒளியை தந்து இந்தியாவிலே நம்பர் 1 மாநிலம் என்று நம்முடைய மாநிலத்தை கொண்டு வந்த நம்முடைய முதலமைச்சர். இன்னும் பல திட்டங்களை எல்லாம் அவர் கொண்டு வருகின்ற பொழுது, காலை உணவு திட்டத்திலிருந்து ஏன் மகளிருக்கான கட்டண சலுகையிலிருந்து எல்லாமே இப்ப மற்ற மாநிலங்கள் பின்பற்ற ஆரம்பிச்சுட்டான். ஏன் காலை உணவு திட்டத்த கனடா நாட்டிலேயே பெருமையா பாராட்டி அங்க அறிவிக்கிறாங்க. இந்த அளவிற்கு முதன்மையான முதலமைச்சராக இருக்கிற தலைவர் தளபதி அவர்கள் இந்திய கூட்டணி வந்தவுடன் இந்த தமிழ்நாடு மேலும் மேலும் வளமும், நலமும், சிறப்பும் பெறும் என்பது நாமெல்லாம் மிக மகிழ்ச்சியாக அத வரவேற்க காத்திருக்கிறோம். நன்றி சார். எங்களுடன் இணைந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி. வணக்கம். நன்றி.